ரஜினி நாற்காலி தான் விஜய் உட்கார்ந்துருக்காரு. அதனால் தனுஷ் என்ன பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. லதா வந்து சொல்கிறாங்க, அப்போ பாரு அந்த விஜய் பையன் முதலமைச்சராக உட்காந்துட்டான். இந்த நாற்காலி யாருக்கு சொந்தமானது? இவர் அன்னைக்கு மட்டும் போயிருந்தாருன்னா அந்த நாற்காலி நான் தான். இதை கெடுத்து விட்டாரு. அந்த யோகா நம்ம வீட்டில் இருக்கு. நம்ம வீட்டில் என்ன இருக்கு? ரஜினி மகட்ட கொப்பன் ஒன்றுக்காகாம போயிட்டான். பாட்டிக்கிட்டு இருந்து அம்மாட்ட இருந்து மகங்கார வந்து சொல்கிறான் அப்பாட்ட, அப்பா பாட்டி இப்படி சொல்லுதுப்பா, நம்ம தாத்தா அங்கே சீட்டாம அது நாற்காலி தாத்தாவுதாம, தாத்தா தான் விட்டு கொடுத்துட்டாராம, அப்பா நீயே சீட் எடுத்துட்டு வாப்பா. 25 எம்எல்ஏ சீட் வரட்டுமே, நம்ம ஒரு தலைவன் தானே. அரசியலில் ஆசை இருக்கிற பூரா தனுஷ் எப்போ கட்சி ஆரம்பிப்பான்னு 234 மாவட்ட செயலர்கள் தயார். இல்லை இந்த மாதிரி இந்த சில சாமி பேர்லாம் சொல்கிறாரு, அது வந்து தமிழ்நாடு ஆன்மீக பூமி தானே சார். திராவிட பூமி, பெரியார் திராவிட பூமி தான் முடிஞ்சு போய். இப்போ தான் ஜோசப் விஜய் வந்துட்டாரு, புட்டு வச்சிருக்காரு, ஜோசப்பும் வச்சிருக்காரு, கயிறு பஞ்ச கயிறு சிகப்பு கயிறு ஜிங்கிச்சான எல்லா கயிறு. இது ஒரு ஆன்மீக பூமி தான். அதெல்லாம் பெரியார அண்ணாதுரையை காலி பண்ணி முடிச்சிட்டாரு. எந்த திரைப்படத்தால் திராவிட இயக்கம் வளர்ந்ததோ அதே திராவிட இயக்கம் சினிமாவால் திராவிட இயக்கத்தை விஜய் அழிச்சார். தனுஷுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறான், ஏங்க இனிமேல் சினிமாக்காரன் தான் எதிர்க்கிறான், சினிமாக்காரன் தான் கூட்டம் கூடும், எவனுக்கு அரசியலே போய் சேரல, சினிமாவில் நல்லது பண்ணுற மாதிரி நிஜ வாழ்க்கையில் நல்லது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறான். அதனால் நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சோம். இப்படி தனுஷ் என்ன பண்ணுறாரு, அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு கொடி கொத்தளம் எல்லாம் ரெடி. இதை விட இன்னொரு அபாயம் என்ன தெரியுமா, நம்ம லெஜெண்ட் சரவணா இருக்காருல்ல, ஆமாம், அவரும் கட்சி ஆரம்பிக்க போகிறார். 234 தொகுதியில் அவரும் இப்போ வேட்பாளர் தயார் பண்ணிட்டு. ஏன், நானும் பிரபலமான அறிமுகம், நானும் நடிக்கிறேன், ஆண்டவன் அருள் எனக்கு இருக்கு, அப்படியே சொல்றாராம். ஆண்டவன் அருள் எனக்கு இருக்கு, மக்கள் அருளும் எனக்கு இருக்கு, நாணயமான வியாபாரி, நான் அதிகமாலாம் விற்கிறது இல்லை, பதுக்கெல்லாம் பண்றது இல்லை, மக்களுக்கு இலவச சர்வீஸ் பண்றேன், சரவணா ஸ்டோர், குறைந்த லாபம், நிறைவான பொருள்கள். அதனால எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, மக்கள் என்னை ஏத்துக்குவான். 2 லட்சம் ரூபா கூட செலவு பண்ணாத தொகுதி அமைப்பாளர் தானே விஜய் கட்சியில் இருந்தான். ஆமாம், இவர் 2 கோடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இறக்குறங்கிறாரு. எங்கே பார்த்தா லெஜெண்ட் போட்டாவாக இருக்கும் போல தொகுதி பூரா 2 கோடி எத்தனை போட்டா வைக்கலாம், அறிமுகமாயிருவார் இல்லையா, அவ்வளோ மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருவார். ஆமாம், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, மக்கள் போட்டாலும் போடுவான், ஒன்று ஒரு 5%, 3%, 4%. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது தனுஷ் கட்சி தொடங்க போகிறதா பல செய்திகள் வந்துட்டுருக்கு. நீங்களுமே அவர் பேசுறது வந்து பார்த்துருப்பீங்க. ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஜெயின்னு சொல்கிறாரு, ஓம் நமச்சிவாயன்னு சொல்கிறாரு. புதுசாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. தனுஷுடைய அரசியல் வருகை வராரா இல்லை சும்மா இதெல்லாம் சமிக்கைகளா, எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, விஜய் முதலமைச்சரான பிறகு நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு, ஆசை மிக சாதாரணமாக அந்த நாற்காலி கிடைச்சிருச்சு. ஏன்னா அவரே ரெண்டு தொகுதியில் நின்னார். ஆமாம், ஜெயிப்பா ஜெயிக்க மாட்டோமா. ஆமாம், ஜெயிக்க 4ஆம் தேதி ஈவினிங்கே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டிக்கெட் போட்டு வச்சிருந்தார். யாரோடையும் கேட்கக்கூடாது, அவர் போட்டு வச்சிருந்தாரு. அவருக்கு விருப்பப்பட யாரு கூட வேணாம் போகலாம். அப்போ ட்ரெண்டு மாறுது, 4 மணிக்கு மாறிய பிறகு அதெல்லாம் பயணம்லாம் ரத்து பண்ணிட்டார். இதெல்லாம் சினிமா வட்டாரத்தில் ஒரு பெரிய முயற்சியாக பார்க்குறோம். எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார் 77னா அவருக்கு 53லிருந்து திமுகவோட பயணிக்கிறார். எத்தனை வருஷம்? 53, 63, 73, ஏறக்குள்ள 20 ஆண்டு காலம் திமுகவில் பயணித்த பிறகுதான் திமுக கட்சி ஆரம்பிக்கிறது. அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு காரணம் எம்ஜிஆர் தான். ஆனால் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு காரணம் அதே அண்ணாதுரை தான். எப்படின்னா எதிர்ப்பு, அதாவது அண்ணா எப்படி கட்சி ஆரம்பிக்க, பெரியாருடைய கொள்கை குப்பையில போட்டார். தம்பி தங்க முகத்தை காமி, கூட்டம் சேர்த்திக்கிறேன். எந்த திராவிட இயக்கம் திரைப்படத்தால் வளர்ந்ததோ அதே திரைப்படத்தால் திராவிட இயக்கம் அழிக்கப்பட்டது. விஜயால திராவிட இயக்கம் அழிக்கப்பட்டதுங்கிறது அண்ணா கற்பனை பார்த்துருப்பாரா, கருணாநிதி கற்பனை பார்த்துருப்பாரா, எம்ஜிஆர் ஜெயலலிதா யாருமே கற்பனை பண்ணி பார்க்கல. அதனாலதான் நம்ம 2 பேருமே அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அதிமுக திமுக. அண்ணா கொடி திமுக அதிமுக கொடியிலையும் இருக்கு. அதனால ஒரு சினிமாக்காரன் வந்துட்டான்.
இவனை ஒழிக்கணும்னா இரவோடு இரவா உண்டா சேரணும். ரெண்டு பேரும் நடந்துதா? ஆமா. அப்போ எந்த திரைப்படத்தால் திராவிட இயக்கம் வளர்ந்ததோ அதே திராவிட இயக்கம் சினிமாவால் திராவிட இயக்கத்தை விஜய் அழிச்சார். அப்போ தனுஷுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறான், ஏங்க இனிமேல் சினிமாக்காரன் தான் எதிர்காலம், சினிமாக்காரன் தான் கூட்டம் கூடும், எவனுக்கு அரசியலே போய் சேரல, எல்லாம் சினிமா தான் அரசியல் நினைக்கிறான், சினிமாவில் நல்லது பண்ணுறது மாதிரி நிஜ வாழ்க்கையில் நல்லது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறான். அதனால நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சிடும். இப்படி தனுஷ் என்ன பண்ணுறாரு, அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு கொடி கொத்தளம் எல்லாம் ரெடி. 25 எம்எல்ஏ சீட் வரட்டுமே, நம்ம ஒரு தலைவன் தானே, 10 வரட்டுமே. இப்போ இந்த நினைவுக்கு தனுஷ் வந்துட்டார். ஏன்னா தனுஷ் ரசிகர் பண்ணுறோம். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறான், சாவைக்கால் இருக்கிறவன், இப்போ அரசியலில் ஆசை இருக்கிற பூரா தனுஷ் எப்போ கட்சி ஆரம்பிப்பான்னு இருக்கான். 234 மாவட்ட செயலர்கள் தயார், 234 மாவட்ட செயலாளர்கள் தயார். அவன் கொடிய கிடி கட்டிட்டு வடக்க போவான், தெற்க போவான், ரேஷன் கடைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். அதான் கட்சி. தனுஷ் படம் போட நடுவர் வருவானா வரமாட்டானா? அப்போ இதை விட இன்னொரு அபாயம் என்ன தெரியுமா, நம்ம லெஜெண்ட் சரவணா இருக்காருல்ல, அவரும் கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவரும் சரி 234 தொகுதியில் அவரும் இப்போ வேட்பாளர் தயார் பண்ணிட்டு இருக்காரு. ஏன், நானும் பிரபலமான அறிமுகம், நானும் நடிக்கிறேன், ஆண்டவன் அருள் எனக்கு இருக்கு, அப்படியே சொல்றாராம். ஆண்டவன் அருள் எனக்கு இருக்கு, மக்கள் அருளும் எனக்கு இருக்கு, நாணயமான வியாபாரி நான், அதிகமாலாம் விற்கிறது இல்லை, பதுக்கெல்லாம் பண்றது இல்லை, மக்களுக்கு இலவச சர்வீஸ் பண்றேன், சரவணா ஸ்டோர், குறைந்த லாபம், நிறைவான பொருள்கள். அதனால எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, மக்கள் என்னை ஏத்துக்குவான். மூத்த பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை, எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு, நான் முதலமைச்சர் நிற்கலாமா, ஒரு 500 கோடி இறக்கி, 500 கோடி 234, நீங்க 500 கோடி பிரிச்சிங்கன்னா தொகுதி எவ்வளவு வருது, 2 கோடி வருது. மக்கள் நலத்திட்டம் 2 கோடி போதும் கொஞ்சம் பண்றதுக்கு, இல்ல ஸ்டார்டிங் தானே, அதுதான் சொல்றேன். நீங்க 2 லட்சம் ரூபா கூட செலவு பண்ணாத தொகுதி அமைப்பாளர் தானே விஜய் கட்சியில் இருந்தான். ஆமா, இவர் 2 கோடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இறக்குறாரு. எங்க பார்த்தா லெஜெண்ட் போட்டாவா இருக்கும் போல தொகுதி பூரா 2 கோடி எத்தனை போட்டா வைக்கலாம், ஒரு தொகுதிக்கு 2 கோடி போட்டு லெஜெண்ட் போட்டாவ எத்தனை போட்டா வைக்கலாம்னு சொல்லுங்க. அறிவுமயிருவார் இல்லையா, அவ்வளோதான், மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருவாரு. ஆமா, நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, மக்கள் போட்டாலும் போடுவான். ஒன்று ஒரு 5%, 3%, 4%. இப்போ இவருடைய அரசியல் முழக்கத்தில் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஓம் நமச்சிவாயா ஜெய் அப்படின்லாம் சொல்றாரு. ஏற்கனவே ரஜினிகாந்துடைய மருமகன், ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் தான் வேணும்னு சொல்லி நினைச்சாரு. இப்போ இவருமே கிட்டத்தட்ட ஆன்மீகமாக தான் காட்டுறாரு. பின்னாடி யாருன்னா இருக்கிறாங்களா? இல்லை, பின்னாடி முன்னாடி எல்லாம் இருக்காங்களா விட ரஜினி மருமகன் ஒரு இமேஜ் இருக்குல்ல. ஆமா, ரஜினி இப்போ லதா வந்து சொல்றதா சொல்றாங்க, இந்த ஆள் கடனை வச்சு ரஜினி பேரை கெடுத்து, ரஜினி புள்ளை பேரை கெடுத்து, இப்போ அவன் பாரு அந்த விஜய் பையன் முதலமைச்சர் உட்காந்துட்டான். இந்த நாற்காலி யாருக்கு சொந்தமானது? எங்க வீட்டுக்காரருக்கு. இவர் அன்னைக்கு மட்டும் போயிருந்தாருன்னா அந்த நாற்காலி நான் தான், அவர் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். எல்லார் வீட்டுல இத கெடுத்து விட்டாரு. அந்த யோகா நம்ம வீட்டுல இருக்கு, நம்ம வீட்டுல என்ன இருக்கு, இத அவங்க ரஜினி மகட்ட மகன்கிட்ட எல்லாம் கொப்பன் ஒண்ணுக்காகாம போயிட்டான். ரஜினி மருமங்கிற பேரு யாருக்கு கிடைக்கும்? நாங்க விட்ட சீட்டு அது விஜய்க்கு, நாங்க விட்டு கொடுத்த சீட்டு. இத பாட்டிக்கிட்டு இருந்து அம்மாட்ட இருந்து மகங்கார வந்து சொல்றான் அப்பாட்ட, அப்பா பாட்டி இப்படி சொல்லுதுப்பா, நம்ம தாத்தா அங்க சீட்டாம அது தாத்தா நாற்காலி தாத்தாவுதாம, தாத்தா தான் விட்டு கொடுத்துட்டாராம, அப்ப நீயே சீட் எடுத்துட்டு வாப்பா, சரவணா ஸ்டூடியோ ஒரு சேர் வாங்கிட்டு வாப்பா. இப்படி யாரு தனுஷ் பையன் வந்து சொல்றான், 2 பசங்க, அப்பா நம்ம தாத்தா சீட்டு நீயாவது வாங்குப்பா. இப்போ ராதிகா அம்மா சரத்குமார் கேட்குமா, மருமனை எப்ப சிஎம் ஆவீங்க, சாகிறதுக்குள்ள ஒரு நாள் இதை பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும், இல்லம்மா நான் நீங்க கண்ணை மூடுறதுக்குள்ள நான் எப்படி சிஎம் ஆயிடுவேன். யாரு
அவங்க மாமியார் மாமியார் சரத்குமார் பாவம் அந்த அம்மா இறந்து போச்சு, இவர் சிஎம் ஆக முடியல. இப்போ ரஜினி நாற்காலி தான் விஜய் உட்கார்ந்துருக்காரு. அதனால தனுஷ் என்ன பண்றாரு, முயற்சி பண்றாரு. இல்லை இந்த மாதிரி இந்த சில சாமி பேர்லாம் சொல்றாரு, அது வந்து தமிழ்நாடு ஆன்மீக பூமி தானே சார், திராவிட பூமி, பெரியார் திராவிட பூமி தான் முடிஞ்சு போய். இப்போதான் ஜோசப் விஜய் வந்துட்டாரு, பொட்டு வச்சிருக்காரு, ஜோசப்பும் வச்சிருக்காரு, கயிறு கட்டியிருக்காரு, கயிறு பஞ்ச கயிறு, சிகப்பு கயிறு, ஜிங்கிச்சான எல்லா கயிறு. இது ஒரு ஆன்மீக பூமி தான். அதெல்லாம் பெரியார அண்ணாதுரையை காலி பண்ணி முடிச்சிட்டாரு. அண்ணா திமுக என்ன பண்ணாங்க, மன்சூர் சாப்பிடலையா, வேப்பலை கட்டிட்டு போலியா, ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு, இன்னும் பெரியார் பெரியார் யாரையா பெரியார் பெரியார் விஷயமா போட்டு வெளுக்கிறாரு, கேட்க நாதி இல்லையே. அவர் தனுஷுடைய பேச்சிலும் நிறைய இடத்துல விஜய் அவர்களை வந்து டம்மி பண்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. நான் இன்னொன்றுமே கேட்குறேன், நீங்க ஏற்கனவே ஒரு மாதிரி சொல்லியிருந்தீங்க த்ரிஷா அவங்களுடைய உறவினர் வந்து ஆர்எஸ்எஸ்ல முக்கிய பொறுப்புல இருக்காங்கன்றதை நீங்க சொல்லியிருந்தீங்க. விஜய் அவர்கள்கிட்டயுமே ஆர்எஸ்எஸ் நெருங்கிறதுக்கு அவங்க தான் ஒரு பகடக்காயாக பயன்பட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, த்ரிஷா அவர்கள் தனுஷோடு இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது எதனா ஆர்எஸ்எஸ் ஒரு லிங்கா இருக்கு? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு. தனுஷ் வந்து தனுஷுடைய ட்ராக்கு நீங்கள் ஒய்ஜி குடும்பத்துக்கு ஆர்எஸ்எஸ் ரிப்பன் இருக்கும். ஒய்ஜி வளர்ந்துட்டாருன்னா அவங்க அடாப்ட் பண்ணிக்குவாங்க, வளர்ந்துட்டாருன்னா அவங்க அடாப்ட் பண்ணிக்குவாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க. விஜய் இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல், விஜய் இப்போ அந்த சோர்ஸில் தான் இருக்கார், அந்த சோர்ஸில் தான் இருக்கார். அதனால் நீங்கள் வளர வரைக்கும் தான் சிரமம், வளர்ந்த பிறகு அவள் உங்களை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் அது அந்த அந்த இடம் ரொம்ப கஷ்டமான இடம் இல்லை, மிக எளிதாக கிடைக்கும். இப்போ தனுஷ் ஒரு பக்கம் சொல்கிறாரு, விஷால் இருக்காரு, அவருமே நான் அரசியலுக்கு வர போகிறேன்னு சொல்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லை, விஷால்லாம் பீஸ் போயிடுச்சு, அவர் கடலில் தப்பிக்க முடியாமல் சீக்கிரம் உள்ளே போயிடுவார். அந்த ஒரு உங்களுக்கு எதனா நல்லது பண்ணணும் அப்படின்ற குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது, நல்ல உணர்ச்சி எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. அதெல்லாம் அவர் கடன்லேருந்து வெளியே வந்தாலே நாட்டிலேருந்து வெளியே வந்த மாதிரி. தமிழ்நாடு ஏன் இப்படி போயிடுச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக? நீங்கள் அரசியல் சொல்லி கொடுக்கலங்க, நீங்கள் அரசியல்வாதி அரசியல் செய்யாத காரணத்தினால் மக்கள் எங்கே போகிறான், சினிமா தியேட்டருக்கு போகிறான். யார் தப்பு, யார் தப்பு? கேரளாவில் எவனா சினிமா தியேட்டருக்கு போய் முதலமைச்சர் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரானா? இல்லையே. அப்புறம் ஆந்திராவில் கண்டுபிடிச்சிட்டு வரானா, கர்நாடகா கண்டுபிடிச்சானா, பஞ்சாபில் கண்டுபிடிக்கிறானா, மராடி சார் ஹிந்தி படமே வருஷத்துக்கு ஒரு 25 படம் கூட குஜராத்தில் வர்றதில்லைங்க, மராட்டியில் வர்றது இல்லைங்க. சினிமா யூபி படம் வருஷத்துக்கு 5 படம் தான் வருது, பெங்காலியில் வருஷத்துக்கு 10 படம் தான் வருது. நம்ம மாதத்துக்கு 20 படம் தருவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 3 படம் பூஜை போடுறோம், 365 நாள். அப்போ 3 படம்னா 1000 படம் வருஷத்துக்கு தயாராகுது. வருஷத்துக்கு 1000 படம், ஒரு நாளைக்கு 3 படம். நான் மொத்தமே 5 படம் தான் குஜராத்தி மொழியிலையும், பேஜ்பூரி மொழியிலையும், பஞ்சாப்லேயும், யூபியிலையும், ராஜஸ்தான்லையும் வருஷத்துக்கு 5 படம் தான் ரிலீஸ் ஆகுது. இங்கே ஒரு நாளைக்கு 3 படம் பூசை போடுறோம். அதிகமான சேட்டலைட்டு ஓனரே தமிழ்நாடு தான் சார் இருக்கா. எல்லாமே அதிகமாக சினிமா ஓடுறது இங்கே தான், சாராய கடை இங்கே தான், எல்லாமே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் பெரியாரிசம் தோத்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? எனக்கு ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்து இப்போ தான் முடிச்சிங்களா சார்? பெரியார் தோக்கடிச்சு எத்தனை அண்ணாவே தோக்கடிச்சிட்டாரு. பெரியார் நொந்து போய்த்தானே சாகுறாரு. பெரியாருடைய மரணமே இவர்களை கண்ணீர் துளியில சொல்ற. நம்ம வந்து மற்ற ஸ்டேட் மாதிரி ஜாதி பேர் போட மாட்டோம், ஏன்னா பெரியார் இங்க இருந்தாரு, முற்போக்கா இருக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல வந்து மறுபடியும் சினிமா முகத்தை சிக்கிறது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இல்லை நீங்க கடந்த காலத்தை நீங்க சரியா கணிக்கலின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்க அண்ணா தான் முதல்ல நான் சொல்லுது, 2வது தடவை சொல்றேன். சித்தாந்தங்களோடு வேதாந்தங்களோடு கொள்கைகளோடு உருவான கூட்டம் தான் இந்த திராவிட இயக்கம். பெரியார் ஏன் கட்சி ஆரம்பிக்கலைன்னா, இவன் தான் முழுசா இவன் அரசியல் மயப்படுத்தல. இவனை அரசியல் மயப்படுத்துவதுதான் என்னுடைய வாழ்நாள் பணி. 2 சிறுநீரகமும் செயலிழந்த பிறகு உலகத்துல எந்த தலைவனுமே மூத்திர சட்டியோட பொதுக்கூட்டம் பேசுறதாக உலக வரலாறுல எல்லா நாட்டும் எடுத்து பாருங்க இருக்கா? ஏன் ஈச்சரில் படுத்துட்டு தூங்கலாம் பல பெரும் கோடீஸ்வரன், காவிரி ஆற்றுப்படுகையில் பல அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கலாம். ஈழத்துக்காக ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்தாரு, பார்க்கல நீங்க? யார் இவர்? ஏசிலாம் போட்டு சோஃபால படுத்துட்டு நம்ம கலைஞர் கருணாநிதி சொல்றீங்க? ஆமா ஆமா, அவர்லாம் அவங்க தானே வயசான தருணத்துலேயே உண்ணாவிரதம் இருந்தாரு. ஆமா, காலில் சின்ன பொண்டாட்டி, தலையில பெரிய பொண்டாட்டி,
ஏசி எழுதிட்டு இருந்தார். அவை இதை நம்பி கருணாநிதி பேசிட்டாரியா, சண்டையை முடிஞ்சு போச்சுன்னு பதுங்குழின்னு எல்லாம் வெளியே வந்தான், மொத்தமாக போட்டு காலி பண்ணான். இதுதான் நடந்தது. அப்போது திராவிட இயக்கம் என்பது பெரியாரோட முடிஞ்சு தோத்துருச்சு. கடுமையான தோல்வி. ஆசிரியர் வீரமணி இன்னும் தானே இருக்காரு. வீரமணி இன்னும் இருக்காரு, அந்த சொத்தை காப்பாற்றிட்டு இருக்காரு. அதுக்காக கட்சி வச்சிருக்காரு. கொஞ்சம் கூட்டம் போடுவார், ஒரு 200 பேர் வருவான். காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன், நரைச்ச முடி, நடக்க தெரியாதவன், பார்வை இழந்தோர் எல்லாம் வருவான். 7 மணிக்கு கூட்டம் முடியலைன்னா வீட்டுக்கு போக மாட்டான், வேற எங்கே பஸ் ஏறி மாறி கீறி எங்கேயாவது போயிடுவான். இதுதான் திராவிட இயக்கம். அப்படியே திராவிட இயக்கம். RSS பிஜேபி பாருங்க, ஒரு இடத்துல சொல்லுங்க, 1000 பேர் நிற்பான், மிலிட்ரி மாதிரி நிற்பான். அவங்க அந்த கட்சிக்காக கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். எவ்வளவு இன்னும் தியாகம் பண்றான் சார். நீங்க துப்பாக்கி நெஞ்ச காய்ப்பினா காய்ப்பான். அவன் அது பிற்போக்குத்தனமான கொள்கை தான். ஆனால் அவன் தயாரிப்பு அப்படி, அவனுடைய தயாரிப்பு அப்படி. இந்த சனாதனத்தை நம்ம தூக்கி பிடிக்கணும், சாதியை தூக்கி பிடிக்கணும், ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கணும், இதுக்காக உயிரை கொடுக்கணும். நான் கொடுக்குறேன்னு நிற்கிறான். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் பகுதி நிற்கிறேன். நன்றி, வணக்கம்.